ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கீம் பார்த்துடலாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 18 டிசம்பரில் 2021 ஆரம்பிச்சிருப்பாங்கப்பா. எங்கன்னா தொடக்கம் செங்கல்பட்டு. சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சிக்கிங்கம்மா. தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 8 மணி நேரத்திற்குள் மருத்துவமனை சேவை வழங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் ரூபாய்க்கு சேவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்து மட்டும் நான் வச்சுங்க. எப்போ? டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மேல்மருத்துவர் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில். சரிங்க, படுத்தலாமா? G7 மாநாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம G7 பற்றி நிறையவே சொல்லிட்டோம். எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா நடக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா இத்தாலி அப்படின்ற ஒரு ஸ்டேட் கண்ட்ரியில் நடந்துச்சுங்க. எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வரப்போ அதை மிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், மாநகரில் குடிநீர் ATM இயந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் தொடங்கி வச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வாரியம் சார்பில் கிட்டத்தட்ட 6.4 கோடியில் நிறுவப்பட்ட 50 கட்டணமில்லா குடிநீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. ஸோ தண்ணியோட தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மெயின்ஸில் கோட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. கண்ணிய காவலர் கக்கஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கக்கனை பற்றி பெருசாக கொடுத்துருவாங்க. உண்மையாகவே சொன்னேன். இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், தயவு செஞ்சு படிச்சிருங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் பட் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதுன்னா முதல்ல கக்கஞ்சி எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? மதுரை மக்களவை உறுப்பினர் பதவிக்கு கக்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா? அது மட்டும் நான் வச்சுக்க. முதலமைச்சராக இருந்தார்ல காமராஜர், 3 டைம்லுமே கக்கஞ்சி பயங்கரமான ஒரு விஷயங்களை பண்ணியிருப்பார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நிறைய பாடுபட்டுருக்காருன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், தயவு செஞ்சு ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் இருக்கும்ல, விடுதலை போராட்டத்தில் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க, மாசுபடும் தாமிரவருணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தாமிரபரணி தான் தாமிரவரணின்னு சொல்லுவாங்க. தமிழகத்திலே உற்பத்தியாகி தமிழகத்திலே கடலே கலக்கும் ஒரே நதி இதுனா தாமிரபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி சுமார் 128 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்து புன்னைக்காயல் என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மாவட்டங்களுக்கு உயிர் நாடியாக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ரொம்ப உயிர் நாடியாக இருக்குது. இதுதான் 4 மாவட்டங்களுக்கு தண்ணீர் விநியோகத்தை கொடுக்குது. 2 மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து 4 மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. அப்போ இந்த 4 மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணீர் விநியோகத்தை தருவது தாமிரபரணி. ஆனால் தாமிரபரணி அருகே சரிங்க குறுக்கே சிறிதும் பெரிதும் என மொத்தம் 12 அணைகள் கட்டப்பட்டிருக்குங்க. அதில் முக்கியமானது மணிமுத்தாறு அணை. இப்போ மணிமுத்தாறு அணைங்க தாமிரபரணி. அந்த அணைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் 11 பிரதான கால்வாய்கள் மூலம் பாசனத்துக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதிகை மலையில் உற்பத்தியாகி வரும் தாமிரபரணி பாபநாசத்தை எட்டும்போது இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மலையிலேருந்து உருவாகி வரும்போது இந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கழிவுகளை அதிகமாக கொட்டி அவங்களுடைய அஸ்திகள் கரைக்கிறது, துணிகளை விட்டு போகிறது, இதெல்லாமே என்ன ஆகும்னா ரிவர் வந்து மாசுபடுத்துங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வந்து குடிநீருக்கு அல்லாத தண்ணீராக மாறிடும். குடிக்க உகந்த தண்ணீர் இல்லாததா. அப்படி தான் அந்த தாமிரபரணியை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கான். ஸோ பக்தர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்வேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், தண்ணீரை மாசுபடுத்தாதீங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஆழ்வினையும் அன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்படுவது இரண்டையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து நிற்கும். நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க முக்கியம் இல்லை, முயற்சி பண்ணுறீங்க. செகண்ட், உங்களுடைய முழு அறிவையும் அதில் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய குடி உயர்ந்து நிற்குமா. அப்படின்னா உங்கள் வம்சத்தையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், G7 மாநாடு பற்றி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாமே என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, தலாய் லாமாவின் பிறந்த நாள் கருணை தினம் கொடுத்துருக்காங்க. இப்போ அமெரிக்கா நாடாளுமன்றம், இந்திய நாடாளுமன்றம், அமெரிக்கா நாடாளுமன்றம் ஜூலை 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கருணை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. RRB, NTPC, பேங்கிங் எக்ஸாம்லாம் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த கண்டவை சொல்லுவாங்க. கருணை தினம் ஜூலை 6 யாருடைய பிறந்தநாள்னா தலாய் லாமாவின் பிறந்தநாள். பட் இதனுடைய ஹிஸ்டாரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு உதவும். அடுத்தது ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்திய இந்தியா பாகிஸ்தான்
சொல்லவே தேவையில்ல. நம்ம 2 அணு ஆயுதங்கள் 2 கட்டமாக பண்ணோம். 1974, 1998ஆம் ஆண்டு 2வது முறையாக என்ன பண்ணாங்க, அணு ஆயுத சோதனையை பண்ணோம். ஆனால் பாகிஸ்தான் கிட்டே எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்கேன், இங்கே கவனிச்சிங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட 4000க்கு மேலே இருக்குது. அமெரிக்காவுக்கு 3000க்கு மேலே இருக்குது. சீனா கிட்ட 600க்கு மேலே இருக்குது. ஃப்ரான்ஸ் கிட்ட 290, பிரிட்டன் 225, இந்தியா கிட்ட 180 இருக்குங்க. பாகிஸ்தான் கிட்ட 170 தான் இருக்குது. இப்போ நம்மகிட்ட 10 கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, பார்த்துப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, போர் வந்தால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மட்டும்தான். 2 தலைவர்கள் ஈஸியாக போர் அறிவிச்சிடலாம். ஆனால் சென்ட்ரலில் மாட்டிக்கிட்டு இந்த பொதுமக்கள் தான். அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன்லையும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் அதை மெயின்ஸில் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் மெயின்ஸில் நீங்கள் யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் எழுதிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஓகேங்க, தட்ஸ் எனஃப் நினைக்கிறேன். ஐ திங்க் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாக போது, அந்த புயல் பேர் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே முடியுதுங்க. அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம். நன்றி.